புரட்சி தலைவரின் படமான 1001 படத்தில் ஒரு பாடல் வரும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் நான் கேட்ட கேள்விகள் தான். இதுதான் பெரியாரின் கொள்கை. ஏன் என்று கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். திராவிட சகோதரர்கள் நாவலர் செய்யன் அறக்கட்டளை மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றமும் சேர்ந்து தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா நினைவு சொற்பொழிவு இங்கு சிறப்பாக நடக்க வருகிறது. அதற்கு வருகை தந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இனமான காவலர், ஆசிரியர், திராவிட கழகத்தின் தலைவர் திரு கி வீரமணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள பிஐடி வேந்தர், துணைத் தலைவர், அறக்கட்டளை உறுப்பினர், இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, அனைத்து கட்சி பிரமுகர்களே, கருஞ்சட்டை கொள்கை வீரர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எதற்காக இந்த சொற்பொழிவு? ஏன், எதற்கு, எங்கே? இங்க நடைபெறுவது அண்ணா அரங்கில். அது ஒரு சிறப்பு. திராவிட தூண்கள் முன்னிலையில் நடப்பது அதைவிட சிறப்பு. அண்ணா அவர்கள் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி இறக்கின்றார். தந்தை பெரியார் அவர்கள் 1973 டிசம்பர் 24ஆம் தேதி இருக்கின்றார். அண்ணா இறந்து 56 ஆண்டுகள் ஆகின்றது. பெரியார் இறந்து 52 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் இன்றும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரோ அண்ணா சிலையே இல்லாத நகரம் கிடையாது. பெரியார் நகர், அண்ணா நகர் இல்லாத நகரம் இல்லை. ஏன்? அதுதான் இந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். ஏதோ போஸ்டரில், பேனரில் போட்டோவை பார்க்கின்றால் ஸ்டாம்ப் சைஸில் பெரியார் போட்டோ இருக்கிறது, அண்ணா போட்டோ இருக்கிறது. ஏன் நம்மளை கொண்டாடுகின்றோம்? இதை தெரிந்து கொள்வதாக தான் இந்த சொற்பொழிவு. அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், தலைவருடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், இது அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். அதற்காக தான் இந்த சொற்பொழிவு. இங்கே வருகை தந்த சிறப்பு விருந்தினர் எல்லாம் பேச உள்ளார்கள். அறக்கட்டளையின் நோக்கம் என்ன, எதற்காக இந்த சொற்பொழிவு? தமிழ் இனத்தின் இயக்கு விசை, தமிழர்களின் கிழக்கு திசை, குலக்கல்வி முதல் கோயில் நுழைவு வரை அக்காலத்தில் கொடுமையை எதிர்த்து வாள் வீசிய வைக்கம் வீரர், எதையும் அறியாசனமாய் இருப்பவர்களும் ஆமாம் சாமிகளாய் அடிமை கூலிகளாய் இருந்தவர்களுக்கு உண்டு அரியாசனம் இன்று அரிய சாசனத்தை உண்டாக்கிய தந்தை பெரியார். புரட்சி தலைவரின் படமான 1001 படத்தில் ஒரு பாடல் வரும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் நான் கேட்ட கேள்விகள் தான். இதுதான் பெரியாரின் கொள்கை. ஏன் என்று கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யார் சொல்லி தந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், ஏன் நானே சொல்லி இருந்தாலும், உன் புத்திக்கும் பொது அறிவிற்கும் பொருளாதாரத்தை நம்பாதே. நீ உன்னை நம்பு, யாரையும் நம்பாதே. பெரியார் அவர்களை ஒரு வட்டத்தில் சுருக்க முடியாது. ஏனென்றால் இனப்பற்று, மொழிப்பற்று, ஜாதி பற்று, மதப்பற்று, எந்த பற்றும் இல்லாத ஒரே ஒரு உலகத்தில் இருந்த மனிதன் தந்தை பெரியார். போதிப்பதில் புத்தர், பொறியியல் நீதி வகுப்பிடுவதில் காரல் மார்க்ஸ், கருத்தியல் தத்துவங்கள் சொல்வதில் கன்ஃபூஷியஸ், பழமையை சாடுவதில் பர்னாஷா, புதுமைகள் தேடுவதில் ரூசோ. இப்படி உலக அறிஞர்கள் எல்லாம் ஒருபட்ட உருவு யார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள். பெண் அடிமையை எதிர்த்து போராடினார். ஏனென்றால் உலகத்திலேயே பெண் அடிமைக்காக முதல் குரல் கொடுத்தவர் பெரியார். ஏன்? இந்தியாவின் சுதந்திரத்துக்கு முன்பே பெண் சுதந்திரம் வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அவர்கள். அவர் ஒரு முறை கூறும்போது பெண் என்ற குழந்தைகள் பேக்கும் இயந்திரமா என்று கேட்டார்.
அந்த அளவுக்கு பெண்ணின் பெருமையை தெரிந்தவர் அவர். பெண் ஏன் அடிமையானால் என்று ஒரு புத்தகம் இருக்கின்றது. இன்றைய மாணவர்கள் அதை படிக்க வேண்டும். அப்பதான் பெண்ணுடைய அருமையை தெரியும். பெண் உரிமைக்காக பெண்களால் நடத்தப்பட்ட மாநாட்டில் தான் அவருக்கு அந்த அடைமொழி கொடுக்கப்பட்டது. அதே போல் அண்ணாவின் ஓரிரவு நாடகத்தின் பவள விழாவில் பாரதிதாசனும் கலந்து கொண்ட போதுதான் அறிஞர் என்று கூப்பிட்டார். அன்று முதல் அறிஞர் என்றால் அண்ணா, அண்ணா என்றால் அறிஞர். பெரியார் ஒரு காட்டு தீ, அண்ணா அந்த தீயில் தோன்றிய ஒரு திருவிளக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். காட்டு தீயில் தோன்றிய திருவிளக்கு அண்ணா அவர்கள். பெரியார் லட்சியவாதி என்றால் அண்ணா யதார்த்தவாதி. பெரியாரின் லட்சியங்களை சட்டமாக்கியவர் அண்ணா. ஒரு சாதாரண ஆசிரியராக தொடங்கிய அண்ணா திருப்பூரில் மாநாட்டில் பெரியார் சந்திக்கின்றார். அதற்கப்புறம் அந்த அரசியல் நினைவுகள் நடைபெறுகின்றது. அதிகாரத்துக்கு வெளியே இருந்ததால் தான் சமூக கேடுகளை எதிர்த்து பெரியாரால் போராட முடிந்தது. ஆனால் அண்ணா ஜனநாயகத்தோடு சிறிய அளவில் சமரசம் செய்து கொண்டு பெரியாரின் கனவுகளை சட்டமாக்கினார். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்றார் பெரியார். புலவர் காசி ஆனந்தர் ஒரு முறை கூறும்போது, அறிவை தடுப்பாரை, மானத்தை கெடுப்பாரை வேரோடு பேர்த்து வந்த கடப்பாரை பெரியார் என்றார். அண்ணா அவர்களை அப்துல் ரஹ்மான் ஒரு முறை கூடும்போது, உன்னுடைய எழுதுகோல் தலை குனியும் போதெல்லாம் தமிழ் தலை நிமிர்கிறது. அண்ணாவின் எழுதுகோல் தலை குனிந்தால் தமிழ் தலை நிமிர்க்கும் என்கின்றார். இப்போ இருக்கிற சோசியல் மீடியாலாம் இல்லாத போதே இரண்டு தலைவர்களும் பேசியே நாட்டை பிடித்தவர் தன்னுடைய பேச்சாற்றலால். அண்ணாவை பற்றி குறிப்பிடும் போது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழமொழி, வெந்த குன்னில் வேலை பாய்ச்சுவது போல. நாம் நினைத்தது பழமொழி. இது பழமொழி அல்ல, அண்ணா சொல்லி. உறுப்பினர் என்ற சொல்லை உருவாக்கியவர் அண்ணா. மெட்ராஸ் ஸ்டேட் என்று தமிழ்நாடு என்று மாற்றியவர் அண்ணா. பஞ்சாயத்து சமிதியை ஊராட்சி ஒன்றியம் என்று மாற்றியவர் அண்ணா. காரிய கமிட்டியை செயற்குழு என்று மாற்றியவர் அண்ணா. சட்டசபையை சட்டப்பேரவை என்று மாற்றியவர் அண்ணா. இப்படி பல தமிழ் சொற்களை உண்டாக்கியவர் அண்ணா. வேலூருக்கும் பெரியாருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது, அனைவருக்கும் தெரியும். அண்ணாவுக்கும் வேலூருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. இன்றும் கூறுவது, மாற்றான் தோற்றம் மல்லிகைக்கும் மனம் உண்டு. இது அவர் கூறியது வேலூர். 1967ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த போது அண்ணா மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனென்றால் காமராஜர் தோற்று விட்டார், ஒரு நல்லவர் தலைவர் தோற்று விட்டார். அவர் இருந்தால் நாம் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்று காமராஜரை பற்றி பேசியவர். பெரியாரோடு அண்ணாவுக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் தான் வெற்றியை தொடர்ந்து பெரியார் வீட்டுக்கு சென்று தன் வெற்றியை காணிக்கையாக்கினார். பெரியாரும் அண்ணாவை பற்றி கூடும்போது அவர் என்னென்ன நாட்டுக்கு செய்தார்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம், ஒரு நாள் போதாது. சுயமரியாதை, பகுத்தறிவு, சாதி மதிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண் விடுதலை என தமிழகம் எழுத அனைத்தையும் மூட நம்பிக்கைகளை ஒழித்து பெற்று தந்தவர் பெரியாரும் அண்ணாவும் தான். அவரைகளை பற்றி தான் நாம் இங்கு கேட்க உள்ளோம். அதுவும் யார் வாயார்? அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர், பெரியார் வழியில் வந்தவர்கள் இருவர் இருக்கின்றார்கள். நாமெல்லாம் அவர்கள் வாழ்ந்த போது வாழ்ந்தோம் என்பது பாக்கியம். பெரியாரை நான் பார்த்ததில்லை, ஆசிரியை பார்க்கின்றேன். நான் அண்ணாவை பார்த்ததில்லை, வைகோவை பார்க்கிறேன். தலைமுறை நட்பு என்று சொல்வார்கள். இரண்டு தலைமுறையோடும் அடுத்த தலைமுறையோடு நட்பு தொடர்கின்றது. இந்த திராவிட மேடை சில ஆண்டுகள் முதல்வர் இங்கு பேசும்போது திராவிட மேடை, திராவிட தூண் என்கின்றார். இங்கு திராவிட மேடையாக அமர்ந்திருக்கின்றது. திராவிடம் என்றால் என்ன என்று நாம் கேட்க உள்ளோம். நானும் ஆசையாக இருக்கின்றேன் அவர்களுடைய பேச்சை கேட்க. அடுத்த தலைமுறையும் பெரியாருடைய கொள்கையிலும் அண்ணாவின் கொள்கையிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் பேனரில் போட்டோ பார்ப்பது முக்கியம் இல்லை, சிலை பார்ப்பது முக்கியம் இல்லை. நிறைய பெண்கள் வந்திருக்கின்றார்கள். இன்று தமிழ்நாட்டில் 33%
தேர்தல் நிற்க பெண்களுக்கு இடமளித்து இருப்பதற்கு முக்கிய காரணம் பெரியார். பெரியார் இல்லைன்னா நீங்கள் அமர்ந்திருக்க முடியாது, தெருவில் நடந்திருக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் பெரியார். அதனால் பெரியார் வழியிலும் அண்ணா வழியிலும் நம்ம வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.